ஒரு பெரிய சிட்டிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சின்ன சின்ன பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல ஒரு அறிவாளியான ஆமையும் இருந்துச்சு. அதோட பேரு தானு. தானு வேகத்திற்கும் வலிமைக்கும் புகழ் பெற்றவன் கிடையாது. ஆனா அவன் பொறுமையா தான் எல்லா வேலைகளையுமே செய்வான். அது மட்டும் இல்லாம மற்ற மிருகங்களை காட்டிலும் ரொம்ப அறிவாளியா இருந்தான். அதே காட்டுல ஒரு மாம்பழ மரத்து அடியில வேகமா ஓடக்கூடிய முயல் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அவனோட பேரு ரிஷி. ரிஷி முயலும் புத்திசாலிதான். ஆனா எல்லா விஷயத்திலையும் ரொம்ப அவசரப்படுவான். எப்பவுமே தான் தான் முதல்ல இருக்கணும்னு நினைப்பான். ஆனா வாழ்க்கைக்கு வேகம் மட்டும் போதுமா குழந்தைகளே? தானு சிரித்தபடி ரிஷி முயல் கிட்ட சொன்னா, காலை வணக்கம் ரிஷி. காற்று இன்னைக்கு கொஞ்சம் மெதுவா அடிக்குது. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் இந்த பொழுது. ரிஷி முயல் ஆமை கிட்ட குதித்தபடியே சொன்னா, நான் ஏற்கனவே ஆத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். நீங்க இப்படி மெதுவா இருந்தா வாழ்க்கையில எதையுமே அடைய முடியாது அப்படின்னு ரிஷி முயல் தானு ஆமை கிட்ட சொன்னுச்சு. தானு எதுவுமே பேசாம சிரிச்சுட்டே இருந்தான். தானு எப்போதுமே அமைதியா தான் இருப்பான். ஆனா ரிஷி முயல் அப்படி இல்லை. வேகமாக தான் எல்லா வேலைகளையும் செய்வான். எந்த வேலையா இருந்தாலும் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைப்பான். ரிஷி முயல் தானு ஆமையை பார்த்து சொன்னுச்சு, தானு நீ இவ்வளவு மெதுவா இருந்தா எல்லாமே கைமீறி போயிடும். ரிஷி சொன்னதை கேட்டு தானுவும் பேச ஆரம்பிச்சிச்சு. தானு சொன்னா, அதுவும் சரிதான் ரிஷி. ஆனா ஒவ்வொரு தருணத்தையும் ரசிப்பது வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். ஒரு நாள் காலையில ஒரு முக்கியமான அறிவிப்பு காடு முழுக்க சொன்னாங்க. வயதான அந்த அறிவிப்பை சொன்னுச்சு. காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் கேளுங்க. ஒரு பெரிய பொன்னிற மாம்பழம் ஆற்றுல விழுந்திருக்கு. ஆனா அது பாறைகளுக்கு இடையில மாட்டிக்கிச்சு. அந்த மாம்பழத்தை யார் பாதுகாப்பா கொண்டு வராங்களோ அவங்க தான் இந்த ஆண்டு வனத்தின் சிறந்த உதவியாளர் அப்படின்னு அறிவிக்கப்படுவாங்க. எல்லா விலங்குகளும் அதில் கலந்துக்கலாம். எந்த தடையும் கிடையாது. எல்லா விலங்குகளும் இந்த செய்தியை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. உற்சாகத்தில் எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கூட்டத்தில் ரிஷியும் இருந்தான். ரிஷி உற்சாகமாக சொன்னா, அது எனக்கு தான் சொந்தம். நான் தான் இந்த காட்டில் ரொம்பவும் வேகமானவன். வேகத்தில் யாரும் என்ன சமாளிக்கவே முடியாது. நான் தான் ஜெயிக்க போகிறேன். தானு ஆமையும் உற்சாகமாக சொன்னா, நானும் இதில் கலந்துக்க போகிறேன். ஆனால் ரிஷி மாதிரி வேகமாக என்னால் செயல்பட முடியாது. ஆனால் மெதுவாக போனாலும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் இதில் கலந்துக்க போகிறேன். ஜாலி. தானு சொன்னதை கேட்டதும் ரிஷி கொஞ்சம் கூட தாமதிக்காம ஆற்றுக்கு தாவிக்கிட்டு வேகமாக ஓடிட்டான். ஆனால் எதையும் யோசிக்காமலும் திட்டமிடாமலும் ஆற்றுக்கு ஓடிட்டான். ஆனால் தானு ஒரு சிறிய பையை எடுத்தான். அந்த பையில் ஒரு கயிறு, ஒரு நீளமான கோல், அப்புறம் கொஞ்சம் உணவுப் பொருட்களையும் எடுத்து அந்த பையில் வச்சுக்கிட்டான். அவனோட பயணம் மெதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் திட்டமிட்டு இருந்தான். கிளி ஒன்று தானுவை பார்த்து சொன்னுச்சு, தானு நீ இப்படி மெதுவாக போனால் மாம்பழத்தை எடுக்கவே முடியாது. ரிஷி போன வேகத்தில் இந்நேரம் எடுத்திருப்பான். தானு சொன்னுச்சு, இல்லை கிளியே, நான் எதையும் தவற விட மாட்டேன். ரிஷி நதிக்கரையை அடைஞ்சான். அவன் மாம்பழத்தை பார்த்தான். அந்த மாம்பழம் பார்க்கவே பளபளன்னு இருந்துச்சு. சாப்பிடணும் போல தோணுச்சு. ஆனால் அது பாறைகளுக்கு நடுவில் சிக்கிட்டு இருந்துச்சு. ரிஷி முயல் குதிச்ச வேகத்திலேயே சொன்னா, இது நான் நினச்ச மாதிரி ஈஸியாக இல்லை, ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு. தண்ணி வேற ரொம்ப வேகமாக ஓடுது. ரிஷி முயல் மாம்பழத்தை இழுத்து பார்த்தான். பாறைகளுக்கு நடுவில் சிக்கிட்டு இருந்த மாம்பழம் இழுத்ததில் வெளியே வந்துடுச்சு. ஆனால் அந்த மாம்பழம் தண்ணியில் மிதந்து ரிஷியை விட்டு விலகி போயிடுச்சு. அந்த மாம்பழம் ரொம்ப தூரமாக போயிடுச்சு. ரிஷி முயல்
அந்த மாம்பழத்தை பிடிக்க முயற்சி பண்ணான். ஆனா அந்த மாம்பழத்தை அவனால எடுக்கவே முடியல. அவன் சோர்ந்து போய் மறுபடியும் கரைக்கு திரும்பி போயிட்டான். இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தானும் அந்த ஆத்துக்கு வந்து சேர்ந்தான். மாம்பழம் எங்க இருக்குன்னு தேடி பார்த்ததுல அந்த மாம்பழம் கொஞ்சம் தூரத்துல ஒரு கொடிகளுக்கு இடையில மாட்டிட்டு இருந்துச்சு. தானு நிதானமா ஒரு கயிறு மரத்துல கட்டி மெதுவா தண்ணியில இறங்கினான். அவன் எடுத்துட்டு போன கோடை யூஸ் பண்ணி மாம்பழத்தை வெளியே எடுத்து பாதுகாப்பா கரைக்கு எடுத்துட்டு வந்தான். எல்லா விலங்குகளும் இதை பார்த்து தானுவை பாராட்டினாங்க. குட்டியான ஒன்று தானு கிட்ட சொன்னுச்சு, கலக்கிட்ட தானு, சூப்பர். ரிஷி முயல் குனிஞ்சபடியே தானுவை பார்த்து சொன்னா, தானு என்ன மன்னிச்சிடு, நான் வேகமா இருந்தா வெற்றி எளிதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வேகம் மட்டும் போதாது, பொறுமையும் அறிவும் வெற்றிக்கு வழிகாட்டும் இப்படின்னு ரிஷி முயல் தானுவை பார்த்து சொன்னான். தானு ரிஷி கிட்ட சொன்னா, நீ இப்ப சொன்னது சரிதான் ரிஷி, நீ வேகமானவனா இருக்கலாம், ஆனா சில நேரங்கள்ல பொறுமையும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அந்த நாள்ல தானுக்கு வனத்தின் சிறந்த விருது வழங்கப்பட்டது. ரிஷி அதை கைத்தட்டி பாராட்டினா. அந்த நாளுக்கு அப்புறமா ரிஷி அதே வேகத்தோட தான் இருந்தான். ஆனா இப்போ சிந்திக்கவும் பழகிக்கிட்டான். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வேகம் வெற்றியை தூண்டும், ஆனா பொறுமையும் அறிவும் வெற்றியை நிலைநிறுத்தும். Please like, share and subscribe. Thank you.